அஹ் உங்களுக்கு மாலை வணக்கம். நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே போல சிங்களை பேசுகிறேன். இதன் பேதம் இல்லை, இனபேதம் இல்லை, மதபேதம் இல்லை, சாத பேதம் இல்லை, பேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள். உரையினுடைய பாடம் இழப்பவர்களுக்கு அது இருக்கிறது. உரிமையாளர்கள் அதை எல்லோரையும் வருடவிட விஷயமாக நாங்கள் இன்று கூறியதில் அழகுகள் எல்லோரையும் வரவழைத்ததில் இதற்காக விஷயமாக இன்றைக்கு எங்களுடைய வெளிநாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வருகை அதன் போன்று நாங்கள் தீர்மானிக்கும் விஷயமாக ஒவ்வொரு முதலீட்டாளர்கள் அதே போன்று சுற்றுலாத்துறையை மையமாக கொண்டு செயல்படுகின்ற அவர்களோடு ஒரு பெரிய உரையாடலை செய்யப்படுவது. ஏன் என்றால் வேண்டுமல்ல உங்களில் போது விஷயமாக இப்பொழுது உலகம் ரீதியாக பார்க்கிற போது சூழலாக உலகம் இன்றைக்கு உல்லாச பயணத்தில் மாறிவிடுவதை நிலை காண முடியாது. அப்ப அந்த வகையில் எமது நாட்டில் கூட கடந்த வருடத்தை விட இவ்வருடம் வருகையர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப அவ்வாறு அதை மேலும் அதிகரிக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்நாள் வரைக்குமான உரையினர் கூடுதலாக தென்னிலங்கை மாற்றமே லொகேஷனாக கொண்டு செயற்படுகின்ற காண முடியாது. அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவை இருக்கின்றது வடக்கை நோக்கி நாங்கள் திரும்பி பார்க்கின்ற சுற்றுலாக வடக்கில் அதற்கான நல்ல லொகேஷன், சூழல், அதற்கான பலன்கள் அனைத்தும் நிறைந்து காணப்படும். அவள் நிறைந்து காணப்படுகின்ற போது எங்களுக்கு தேவையானால் இன்றைக்கு உல்லாச பயணத்துறைக்கு விஷயமாக வடக்கு கொண்டு முன்னெடுக்க வேண்டும். அதற்கான செயற்பாடு தேவை. அப்ப அந்த தேவையின் அடிப்படையில் கொண்டாடாமல் விஷயமாக இந்த உரையாடல் செய்யும். இந்த உரையாடலின் போது எங்களுக்கு தெரியும் விஷயமாக இருக்கின்றவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அது மாத்திரமல்ல வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் எடுத்துக்கொண்டால் கூட இன்றும் கூட பல்வேறு நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்ப அந்த நெருக்கடியான சூழலில் இருந்து நாங்கள் மீண்டெழுவது எப்படி, அல்லது சரியான பொருள்முறைகளை தயாரித்துக் கொள்வது எப்படி என்கின்ற தேவையோடு. அப்ப அந்த தேவை அடிப்படையில் எனக்கு தெரியும் நான் கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் எவ்வாறான நெருக்கடிகளை கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கூட ஏற்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் இவ்வாறு தீர்ப்பது என்கின்ற ஒரு உரையாடலை நாம் செய்ய வேண்டும். நாங்கள் எங்களை அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக முதலீட்டாளர்களுக்கு எங்களுடைய கனவு திறந்தை விடப்பட்டிருக்கிறது. அந்த முதலீட்டாளர்கள் அடிப்படையில் ஒரே இடத்திலிருந்து அழைத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை கொண்டு எடுப்பதற்கான ஏற்பாடுகள். அதை போன்று இன்றைக்கு சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டால் கூட சுற்றுலாத்துறை மையங்களாக கருதப்படுகின்ற பல்வேறு இடங்களில் கூட அவர்கள் வந்து இருந்து கொண்டு 2-3 நாட்களுக்கு அல்லது வாரத்திற்காக
இங்கிருந்து தங்கியிருந்து உல்லாச பயணிகள் அதற்களை அனுபவிப்பதற்கான அந்த இடங்களை ரசிப்பதற்கான அதே போன்ற முறை கலையில் இலக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான அந்த கலை நிகழ்வுகளை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கான ஒரு செயற்பாட்டு திட்டமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை அந்த செயற்பாட்டு திட்டமாகவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய இந்த உல்லாச பயணத்திற்கான செயற்பாடுகளை கூடுதலாக முன்னெடுக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கத்தின் என்ற வகையில் நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய உங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு நிலையங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் விருப்பமாக இருக்கிறோம். அதே போன்று எல்லோரும் கடந்த காலத்துல கசப்பான சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கிறது. கசப்பான சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் பார்ப்பது மூலமாக நடைபெற போவதில்லை. வரலாற்றை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று பாடங்கள் போது எதிர்காலத்தில் அவ்வாறான அவர்கள் நிகழாத எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நாங்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சவால்கள் அதே நேரத்தில் நாங்கள் நீங்கள் என்னோடு சேர்ந்து நம் பிள்ளைகளுக்கான நல்லது ஒரு இலங்கையை அழகான இலங்கையை உருவாக்கி கொடுத்து அந்த அவாதுகளை செயல்படுவோம். அதற்கான உரையாடலை அமைச்சருடைய உரையாடலுக்கு பிறகு அந்த உரையாடலை செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இன்று இந்த என்னுடைய மிகவும் குறுகிய அழைப்பினை வருகின்ற எல்லோருக்கும் எனது நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். Mr. Ramalingam Chandrasekhar, and a member of Parliament, woman, and the coordinator of these events, the Honorable Hugo Patel, as well as all the participants here who are participating here in a short invitation. In addition to that, I am becoming the media personality for this event. The purpose of this event is to develop the tourism sector in northern Sri Lanka. This discussion has two parts. The first part is all about the addressing the guests. The second part is very important, that having a healthier discussion with all the stakeholders here who are involving in the tourism and other related investments and other businesses. So in order to lead this session, first I would like to give a short introduction of the scope of this event. So mainly our minister here to meet you to understand the context of the tourism development in northern Sri Lanka, especially in Jaffna. You all know that we have a lot of potential to develop the tourism industry and we have a lot of resources. But for a long time, we don't have much rate of return from the investment what we are making in the tourism industry. So there are a number of reasons are contributing for this misleading of the economic development in our regions. The one is the infrastructure development. The second one is the policy level reforms. Therefore, a long time we don't make most of the reforms in the tourism policy that could adapt to our cultural context. So that is the second one. First is the infrastructure. Second one is the cultural contextual based policy decision that has to be reformed. The third one is the collaboration or governance mechanism to make the confident investment in our area. So the government, private and civil society organization has to be collaborated and have some space to do the investment with full of confidence. So in order to discuss the issues and challenges and the opportunities which are having to make our province and district is one of the leading industry or district in tourism development. So you all know when we go to south or west or even east, there are a number of investment facilities are there, eco-tourism facilities are there. In some places, cultural tourism facilities are there. In some other places, ecological also. If we go to Singaraja, we can see the ecological tourism. And if we go to Dalada Malika or any other statues-based places, we can see the cultural
tourism. In addition to that, we have some economic-based tourism activities as well. The such same conditions are very much embedded in our region, but due to above mentioned three issues, we are still struggling to overcome from these problems. So if we develop these tourism industries in our places, most of our next generations or our youth will got a lot of chance to get their decent employability. That will lead to reduce the corruptions, especially the addiction for the drugs in our areas. Therefore, don't take much time. This is the background of the scope of this program today. So we are warmly welcoming all the participants to have a healthier discussion in this matter only with the minister after his speech. At this moment, I am again welcoming all to this program and thanking the organizers to give this opportunity for me. Thank you very much. உங்களுக்கு மாலை வணக்கம். நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே போல சிங்களத்தில் பேசுகிறேன். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் குமரன், Apilar and Tilagaraj, and all of us. சின்னதினாக அவசரம் கடற்படை அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் குமாரன் மற்றும் கவிழன் மற்றும் கில்கோ வகையில் திலகராஜ் மற்றும் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். මේ අවස්ථාවට සහභාගී වෙන්න ලැබෙන ලොකු සතුටක්. இந்த நேரத்தில் உங்களுடைய போடுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ඔබ කවුරුත් දන්නවා අලුත් ආණ්ඩුවේ ප්‍රතිපද. உங்கள் அனைவருக்கும் தெரியும் புதிய அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள். අපිට ඕනේ මුළු රටම එක විදිහට සංවර්ධනය කරන්න. எங்களுக்கு வேண்டியதாக இருக்குது இந்த முழு இலங்கையையும் ஒரே கூட்டுப்படையின் கீழ் அபிவிருத்தி செய்வது. සිංහල දෙමළ මුස්ලිම් වර්ග මැලේ අප ශ්‍රී ලාංකික විදිහට සංවර්ධනය වෙන්න ඕනේ. சிங்கள தமிழ் முஸ்லிம் மலை அனைவரையும் இலங்கையர் என்ற ரீதியில் நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தேவையானது. පහුගිය කාලේ පුරාවට අපේ සංවර්ධනය රට පුරා එකාකාරව ගියේ. கடந்த காலங்களில் எங்களை வாரான ஒரு களத்தின் கீழ் இணைச்சி கொண்டு செயற்பாடுகள் இணையமில்லை. කොළඹ රස්නාහිර විතරක් සංවර්ධනය වෙලා නැහැ. கொழும்பு வாகனம் மற்றும் இந்த வளர்ச்சி திட்டத்தில் இணைந்திருப்பது குறைவானது. රටේ අනිත් පළාත් සංවර්ධනය කරන්න ඕනේ. நாட்டினுடைய அனைத்து பகுதிகளையும் அனைத்து மாகாணங்களையும் நாங்கள் வளப்படுத்த வேண்டியது. නව රජයේ ප්‍රතිපත්ති ඒක. புதிய அரசாங்கத்தினுடைய குறிக்கோளும் அதுதான். ඒ නිසාම අපි උතුරු පළාතේ නව ආයෝජන කලාප 3ක් ආරම්භ කරනවා. நாங்கள் வடக்கு மாகாணத்தில் புதிய கைத்தொழில் புரட்சிகள் ஒன்றினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ආකාශපුරේ ආරම්භ මාන්කුල ප්‍රදේශ තුළ අපි අලුත් DI zone ආරම්භ කරනවා. காங்கேசந்துறை, பரந்தன், மாங்குளம் போன்ற 3 தளங்களில் இந்த வர்த்தக புரட்சிகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். දැනටම ඒ පිළිබඳ ඉඩම් වෙන් කිරීම කරලා ඉවරයි. இப்பொழுது அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு முடிக்கின்றன. යටිතල පහසුකම් සංවර්ධනය නොබෝ දිනකින් පටන් ගන්නවා. அதுக்குரிய அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகளை வந்து முடிந்தளவு போய்கிறது. ඒ කරා උතුරු පළාතට සාධ සංවර්ධනයක් ගෙන්න පුළුවන්. அதன் மூலமாக வடக்கு மாகாணத்திற்கு பாரிய வளர்ச்சி திட்டங்கள் ஏற்படுகின்றன. රැකියා විශාල ප්‍රමාණයක් ලබා ගන්න පුළුවන්. தொழில்துறைகள் பாரிய அளவில் கிடைக்கப்பெற இருக்கின்றது. ඒ කරා උතුරට ඒකවත් සංවර්ධනයක් ඇති කියලා හිතනවා. அதன் மூலமாக வடக்கிற்கான பாரிய வளர்ச்சிகள் வந்து கிடைக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். සංචාර කර්මාන්තය අද වේගයෙන් දියුණු වෙනවා. சுற்றுலாத்துறையும் அதன் ஊடாக வளர்ச்சி அடைய இருக்கிறது. පහුගිය අවුරුද්දේ මිලියන 2ක ඉලක්කයක් අපි දීපා. கடந்த காலங்களில் 2 மில்லியனான வருமானங்கள் எங்களுக்கு இருந்தது. ඉලක්කය සම්පූර්ණ කරගන්න පුළුවන් වුණා. அந்த நோக்கத்தினை வந்து பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருந்தது. මේ අවුරුද්දේ
මිලියන 3ක ඉලක්කයක් අපිට තියෙනවා. இந்த வருடம் வந்து 3 மில்லியனுக்கான நோக்கம் வந்து இலக்கு வந்து எங்களுக்கு இருக்கின்றது. පහුගිය මාස 3 ඇතුලේ 6 ලක්ෂ ඉක්මවල සංචාරකයන් ලංකාවට ආවා. கடந்த 3 மாதங்களுக்குள் 6 லட்சமான சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். ඩොලර් බිලියන 3.8ක් අපි ආදායම් නිපදවනවා. டாலர்ஸ் வந்து 3.8 வருமானம் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டது. නැවුත් අපේ ඉලක්කය ඩොලර් බිලියන 5ක්. இந்த வருடம் சுற்றுலாத்துறைக்கான எமது இலக்கு மில்லியன் 5 மில்லியன் ஆகும். ඒ ලබා ගන්න පුළුවන් කියලා අපිට විශ්වාසය තියෙනවා. அதை நாங்கள் ஈட்டிக் கொள்ளக்கூடாது என்று நாங்கள் நம்புகின்றோம். දවසකට සංචාරකයෝ 8000ක් 9000ක් ලංකාවට එනවා. ஒரு நாளைக்கு 8,000 9,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகிறார்கள். දැනටමත් අඳුරගත්ත සංචාර කලාප ගණනාවක් තියෙනවා. இப்பொழுதும் நாங்கள் அடையாளம் கண்டு கொண்ட சுற்றுலா தலங்கள் சிலது காணப்படுகிறது. දකුණු පළාත, නැගෙනහිර අරුගම්බේ, බණ්ඩ ඇල්ල ඒ වගේ ප්‍රසිද්ධ ස්ථාන. தெற்கு மாகாணம், கிழக்கில் அரக்கத்தை, ඇල්ල. அல்ல போன்ற அமைப்பிலாகும். යාපනය කියන්නේ ඒ වගේ හොඳ ගමනාන්තයක්. அதே போல் யாழ்ப்பாணம் என்றதும் ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாக்கான இடமாகும். යාපනය අමුත සංචාරකයන්ට නරඹන්න විශාල ලස්සන ස්ථාන ගොඩක් තියෙනවා. யாழ்ப்பாணத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் சென்று பார்ப்பதற்கான நிறைய தலங்கள், நிறைய இடங்கள் காணப்படுகின்றன. ඓතිහාසික ස්ථාන ගොඩක් තියෙනවා. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இடங்கள் பலவும் காணப்படுகின்றன. ලස්සන මුහුදු වෙරළ තීරයන් තියෙනවා. அழகான கடல் வளம் சுற்றுலாக காணப்படுகிறது. ඒ වගේම ආගමික සංචාරක ශිෂ්ටය යාපනයේ තුල තියෙනවා. அதே போல் சமயம் சார்ந்த வாசல் தலங்கள் நிறையவும் யாழ்ப்பாணத்திற்குள் காணப்படுகின்றன. දකුණු ඉන්දියාවේ දැනටමත් ලංකාවට විශාල ප්‍රමාණයක් සංචාරකයෝ එනවා. தெற்கு இந்தியாவில் வந்து பல சுற்றுலா பயணிகள் வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி சுற்றுலா மேற்கொண்டுள்ளார்கள். ලංකාව දැනටමත් ඒ අය වෙඩින් ඩෙස්ටිනේෂන් එකක් විදියට දොරගෙන තියෙනවා. වෙඩින් அதாவது இலங்கையிலே வந்து பல சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு திருமணத்திற்கான ஒரு தலமாக வந்து எடுத்துக் கொண்டுள்ளார்கள். මේ වෙලාවේ පොළොව හීටන් හෝටලේ ජාත්‍යන්තර රොටරි සංවිධානයේ සමුළුවක් තියෙනවා. இந்த நேரத்தில் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் வந்து இதே போன்று ஒரு சுற்றுலாத்துறைக்கான ஒரு முன்னேற்பாடுகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். දවස් 4ක් 5ක් තිස්සේ ඒ සමුළුව පැවැත්වෙනවා. 4-5 நாட்களுக்கு அந்த உற்சவங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. එන්නයි වලින් 175ක් විතර පිරිසක් ඒ සඳහා ඇවිල්ලා තියෙනවා. அதற்காக சென்னையில் இருந்து 175 பேர் வந்து வந்திருக்கிறார்கள். මම ඊයේ උදේ ඒ උත්සවයට සහභාගී වුණා. நான் நேற்று காலை அந்த உற்சவத்தில் வந்து பங்கு கொண்டிருந்தேன். ඒගොල්ලෝ කැමති යාපනයේ ප්‍රදේශයට සංචාරක ගමනාන්තය තවත් දියුණු කරන්න. அவங்களும் விருப்பத்துடன் இருக்கிறார்கள். யாழ்ப்பாண பிரதேசத்தில் இவ்வாறான சுற்றுலா துறையினை வந்து ஊக்குவிப்பதற்கு. ආණ්ඩුවක් විදිහට අපිටත් ඒ ඉලක්කය තියෙනවා. அரசாங்கம் என்ற ரீதியில் எனக்கும் அந்த நோக்கம் இருக்கின்றது. යාපනය සංචාරක අලමටයක් විදිහට ඉදිරියේදී සංවර්ධනය කරන්න අපි ලෑස්ති. நாங்கள் தயாராக இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தினை சுற்றுலா துறைக்கான ஒரு பிரபலமான தளமாக மாற்றுவதற்கு. දැන් තියෙන ප්‍රශ්නේ සංචාරකයන්ට ඇවිල්ලා මේ නවත්තන්න කරගෙන දින ගණනාවක් ඉන්න පුළුවන් පහසුකම් නැහැ. இப்பொழுது வந்து சுற்றுலா துறையினர் வந்து இங்கு வரும் பொழுது சில நாட்கள் இங்கு தங்கி இருப்பதற்கான அந்த வசதிகள் வந்து மிகவும் குறைவாகத்தான் இங்கு காணப்படுகிறது. යටතර පහසුකම් සංවර්ධනය කරොත් අපිට මේ ඉලක්කයට යන්න පුළුවන්. அடிப்படை வசதிகளை வந்து நாம் வளர்த்தெடுத்துக் கொள்வதன் மூலமாக அந்த இலக்கினை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். හෝටල් ශේෂ්ත්‍රය විතරක් නෙමෙයි විවිධ ක්‍රියාත්මකම් දියුණු වෙන්න ඕනේ. ஹோட்டல் மட்டும் இல்லை, அதை தவிர பல்வேறு வகையான அந்த சுற்றுலா துறைக்கான தளங்களும் வந்து வளர்ச்சி அளிக்க வேண்டும். සංචාරක අමාත්‍යාංශ විදිහට අපි ඒකට අපිට ඒ සඳහා සැලසුමක් තියෙනවා.
சுற்றுலா அமைச்சு என்ற முறையில் அதற்கான வேலை திட்டங்கள் நம்மிடம் இருக்கிறது. වලට දැන් මේ ශේෂ්ත්‍රයට ආයෝජනය කරන්න පුළුවන්. உங்களுக்கும் அந்த நோக்கங்களுடன் இணைந்து பயணிக்க முடியும். මේ ප්‍රදේශයේ විදේශගත වෙලා ඉන්න ස්විට්සර්ලන්තේ, කැනඩාවේ, එක්සත් රාජධානී ගොඩක් රටවල ඉන්න අය අපිට දැන් කියලා තියෙනවා යාපනයට ඇවිල්ලා අලුතෙන් හෝටල් සංචාරක ස්ථාන පටන් ගන්න ලෑස්ති කියලා. இங்கிருந்து வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கனடா, யுகே போன்ற பல நாடுகளில் இருப்பவர்களும் யாழ்ப்பாணத்தினை மையமாக கொண்டு ஓர் சுற்றுலா தொகையினை வளர்ப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றனர் என்று நமக்கு கூறியிருக்கிறார்கள். සංචාරක අධිකාරිය සතු යම් මේ ප්‍රදේශයේ තියෙනවා. அதேபோல் சுற்றுலா துறைக்கு பொருத்தமான பல இடங்களும் இந்த பகுதிகளில் காணப்படுகின்றது. අපි දැනට ඒ ඉඩම් දැන්පුව සකස් කරමින් යනවා. இப்பொழுது அந்த இடங்களை நாம் அடையாளம் கண்டு இடம் கண்டு கொண்டு செல்கின்றோம். කෙටි කාලෙකින් අපි ඔයාලට ඉඩම් පිළිබඳ විස්තරය ප්‍රදර්ශනය කරන්න. மிகுந்த குறுகிய காலத்திற்குள் அந்த இடங்கள் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். ඔයාලට පුළුවන් අලුත් ප්‍රොජෙක්ට් ප්‍රොපෝසල් ඒ ඉඩම් සඳහා ලබා දෙන්න. உங்களுக்கு இயலும் அந்த இடங்கள் தொடர்பான புதிய நிகழ்ச்சி திட்டங்களை எவருக்கு கையளிப்பதற்கு. රජයේ තියෙන ඉඩම් අපි අඳුරගත්තට පස්සේ ඔයාලට පුළුවන් ඒ තැන්වල ආයෝජනය කරන්න. அரசாங்கத்தின் ஊடாக அந்த இடங்களை நாம் அடையாளப்படுத்தி வளப்படுத்தி கொண்ட பொழுது அந்த இடம் தொடர்பான சில திட்டங்களை உங்களுக்கும் எங்களோடு இணைந்து வளர்ச்சிப்படுத்திக் கொள்ள முடியும். වේගයෙන් දියුණු වෙන සංචාර කර්මාන්තය යාපනයේ තුලත් වේගයෙන් සංවර්ධනය කරන්න අපි ඔක්කොම එකට එකතු වෙමු. மிகுந்த வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்ற இந்த சுற்றுலாத்துறையானது தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திற்குள்ளும் முன்னெடுத்து செல்வதற்கான ஊக்கங்களை நாம் அளிப்போம். ඔයාලගේ අදහස් යෝජනාත් එක්ක ඒක තව ශක්තිමත් කරන්න අපි ලෑස්ති. உங்களுடைய யோசனைகள் மற்றும் விருப்பங்களை எங்களுடன் முன்வைக்கும் பொழுது அது தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். උතුර දකුණ නැගෙනහිර එහෙම ભેදයක් අපිට නැහැ. வடக்கு, கிழக்கு, தெற்கு என்கின்ற எந்த ஒரு பேதங்களும் நமக்கு இல்லை. ජාතික ජනබල ලේඛය මේ රට ශ්‍රී ලාංකිකයන්ගේ රට විදියට සලකනවා. இந்த இலங்கையினை அனைவரும் இணைந்த ஓர் இலங்கையர்களாக இதை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். අපි අතර ભેද නැහැ. எங்களுக்கு இடையில் எந்த ஒரு பேதமையும் இல்லை. நாங்கள் இதன் பேதம் இல்லை. இன பேதம் இல்லை, மத பேதம் இல்லை, சாத பேதம் இல்லை, பேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளே. එනිසා එකට එකතු වෙලා මේ රට යාපනයේ සංවර්ධනය කරනවා. அதனால் நாம் அனைவரும் ஒருவராக இணைந்து இந்த யாழ்ப்பாணம் பிரதேசத்தினை வளர்ச்சி திட்டங்களை, அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். எதிர்காலம் கட்டாயம் சந்திப்போம். நன்றி. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த அவர் அங்குள்ள சுற்றுலாத்துறை மற்றும் வர்த்தகர்களுடன் துறைசார் சந்திப்பில் ஈடுபட்டார். இதன்போது அவர்களது கேள்விகளுக்கு பதிலளித்ததுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் உரையாற்றினார். And try to solve it. Actually, after many